ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து வாழைப்பூ நல்லா ஊறிச்சு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பருப்பு ஊற வச்சு ரெண்டுத்தையும் கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. பருப்பும் வாழைப்பூவும் கழுவி எடுத்தாச்சா? இப்போ வந்து வெங்காயம் போடணும். ரெண்டாவது பூண்டு, தக்காளி போடணும். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், தண்ணி கொஞ்சம் இன்னும். அவ்வளோதான். இப்போது இதை வேக வைக்கணும். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் வந்து இதை வேக வச்சுக்கணும். விசில் எடுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டு மூடி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், நிறைய வேணாம், கொஞ்சோண்டு சீரகம், நிறைய வேண்டாம், இல்லை கொஞ்சமாக. இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், இன்னும் கொஞ்சம் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. விசில் விட்டோம்ல, வந்துச்சு. இப்போ வந்து இதில் தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டு தாளிச்சது ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். ஃபினிஷ், முடிஞ்சிச்சு. வாழைப்பூ கூட்டு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.